பாஸ்போர்ட்டுக்கான ரேங்க்ஸ் அடிப்படையில் இலங்கை 5 இடங்கள் முன்னேறி இருக்குது. இதில் மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரை பாஸ்போர்ட்டுக்கான ரேங்க்ன்றது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட், நாட்டுடைய பிரஜைகள் நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சு வெளிநாடுகளுக்கு எத்தனை நாடுகளுக்கு தங்களால் இலவசமாக பயணம் செய்ய முடியும். அதாவது வீசா ஃப்ரீ வீசாவில் வீசா தேவையில்லை பயணம் செய்ய வைக்க. அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் நாடுகள் வந்து இப்படி ஒரு நாட்டிலேருந்து நாங்கள் இன்னொரு நாடுகளுக்கு போய்க்க அங்கே அரைவல் வீசா, அதாவது அந்த நாட்டுடைய ஏர்போர்ட்டில் போய் தான் நாங்கள் வீசாவை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு கடப்பாடு அல்லது கட்டாயம் ஒன்று இருக்கலாம், ஒரு நிபந்தனை இருக்கலாம். இது இல்லாமல் அடுத்த கட்டமாக விசா சர்வீஸின் மூலம் நாங்கள் எங்களுக்கான விசிட் வீசாவினை நாங்கள் ஆன்லைன் மூலமாகவே, அதாவது ஆன்லைனில் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல உதாரணம், இந்தியாவுக்கு வந்து விசா சர்வீசஸ் இருக்குது. நீங்களே உங்களுக்கான இந்தியாவுக்கான வீசாவை அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை வச்சிருக்க வெளிநாடுகளுடைய எம்பசிஸ் அதே மாதிரி ஆஃபீஸஸில் இருக்கிற உங்களுக்கான கிடைக்கிற ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு நாட்டினுடைய வீசா பாஸ்போர்ட்டுக்கான அந்த பாஸ்போர்ட்டுக்கான பவர் அல்லது அந்த பாஸ்போர்ட்டுடைய தன்மையை வந்து நிலையை வந்து வலிவு பண்ணுறாங்க, இவாலுவேஷன் பண்ணுற நடவடிக்கை இருக்குது. இதன் அடிப்படையில் 2025 ஜூலை மாதத்தில் இந்த உலகில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய பாஸ்போர்ட்டையும் இவாலுவேஷன் பண்ணதன் அடிப்படையில் இலங்கைக்கு வந்து 5 இடங்கள் இலங்கை முன்னேறி இருக்குது. இந்த 5 இடங்கள் முன்னேறி இருக்கிற மிக முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா 2024 கடந்த ஆண்டு நாங்கள் வந்து மொத்தமாக 96வது இடத்துல இருந்து நாங்கள் உலகளாவிய ரீதியில். இன்றைக்கு 2025 ஜூலையில் வந்து இது வந்து 91வது இடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் இலங்கையர்கள் தங்களுக்கான வீசா இன்றி அல்லது வந்து விசாவின் மூலம் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரைவல் வீசாவின் மூலம் நாங்கள் போய்த்தான் வீசா எடுக்கணும்ன்ற சிந்த நிபந்தனை அது. இதன் அடிப்படையில் 44 நாடுகளுக்கு இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருக்கிற நீங்கள் பயணம் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக இலங்கையும் வந்து 40 நாடுகளுக்கு மேலதிகமான நாடுகளுக்கு இலங்கைக்குள்ளே விசிட் பண்ண இலங்கைக்குள்ளே சுற்றுலா வீசாக வருகின்ற போது அவர்களுக்கு ஃப்ரீ வீசா சர்வீஸ் வழங்குது. உதாரணமாக இந்தியா, மாலத்தீவு இப்படியான கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் இலங்கைக்குள்ளே வருவாங்களா இருந்தால் இவங்களுக்கு வந்து ஃப்ரீ வீசா இப்போ அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரீ வீசா தான் இலங்கையில் இருக்குது. அப்போ இலங்கையில் வரைக்கும் அவையில் வீசா எடுக்க தேவையான அவசியம் இல்லை. இது அடுத்த கட்டமான ஒரு விடயம். இதன் அடிப்படையில் நீங்கள் மால்டீவ்ஸ் அல்லது ஏனைய ஆப்பிரிக்க நாடுகள், இது அந்த 44 நாடுகள் இலங்கையர்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது எந்தெந்த நாடுகள்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அரைவல் வீசா அல்லது ஃப்ரீ வீசா இது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் என்னுடைய இந்த யூடியூப் சேனல்லையே வந்து போஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், லைவ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அதில் வந்து இந்த 44 நாடுகளையும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் அரைவல் தேவையான நாடுகள் எவை, ஃப்ரீ வீசா நாடுகள் எவைன்னு சொல்லி கேட்டகரி பண்ணி இருக்குது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த இப்போ பேசப்படுற விடயமாக மிக முக்கியமாக இருந்தது. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சசிஎஸ்எப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வாறான பல்வேறுபட்ட பயனுள்ள அப்டேட்ஸை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் மிக முக்கியமான விடயம். நாங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.